வணக்கம் மிஸ்டர் திருக்குமரன் சார். டாக்டர் திருக்குமரன் எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஹீலர் ராமசாமி சார், சிறப்பாக இருக்கிறேன். பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதத்தால ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம். இப்போ ஓகே. எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட ஆ, இந்த ஒரு பதிவை நம்ம வெளியிட போகிறோம். சரி. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மக்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு அடிப்படை என்ன அப்படிங்கிற புரிஞ்சு, அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நியூ பிரெயின் அகாடமின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதில் ஓகே. பல விஷயங்களை சேர்த்து இன்டகிரேட்டடாக ஆமாம். ஆரோக்கியம், பொருளாதாரம், சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அகாடமியாக ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு ஐயா. இருக்கிறோம். சிறப்பு. ஓகே. இப்ப என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, ஆக்சுவலா ஒரு கொஸ்டின் நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப, சார் இந்த நம்ம வந்து குளிக்கிறதுன்னு தெரியும். நம்ம இந்த காலையில வந்து தண்ணியில குளிக்கிறோம், ஷவர்ல குளிக்கிறோம். இப்போ வந்து முதல்ல எல்லாம் ஆறுகள் இருந்துச்சு, குளம் இருந்துச்சு, ஏரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து சிட்டிக்குள்ள வந்து இதெல்லாம் கம்மியாயிருச்சு. அதனால நம்ம பாத்ரூம்ல ஷவர் திருப்பி குளிக்கிறோம், இல்ல சுடு தண்ணியில குளிக்கிறோம், இல்ல ஆற்று குளியலும் கேள்விப்பட்டிருக்கிறோம், மண் குளியல் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்படி பல குளியல் நம்ம கேட்டிருக்கிறோம். அவர் ஒன்று கேட்டார், நீங்க அடிக்கடி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து ஒரு வனக்குழியல்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்களே சார் அப்படின்ட்டு. ஸோ ம். அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அந்த வனக்குழியலை பத்தி ஒரு சின்ன விளக்கம் சொல்லணும். அது நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். இந்த அதாவது இப்போ வனக்குழியல் அப்படிங்கிறது என்ன? நீங்க சொன்ன மாதிரி மண் குளியல், ஆற்று குளியல், வீட்டு குளியல், எல்லா குளியலும் இருக்கு. அதுல வந்து வனம் குளியல் அப்படிங்கிறது, வனம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதானே, காடு. அப்ப இந்த காட்டுல போய் நம்ம அப்படி என்ன குளிக்க போறோம் அப்படின்னா, இங்கே தான் ரகசியம் இருக்கு. ஜப்பான் ரகசியம் இது. ஓ, சூப்பர். ஜப்பானியர்கள் பயன்படுத்த ரகசியம் உங்களுக்கு தெரியும். ஜப்பானியர்கள் வந்து 150 வருஷத்துல கூட இளைஞரா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். அந்த இக்கிகை புக்கை படிச்சவங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே அப்படி என்ன ஒரு ரகசியத்தை கையாளுறாங்கன்னா, அவங்க ம், உணவு பழக்கங்கள் எவ்வளவு சாப்பிடணும், இந்த பழக்களோட ம். இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஃபாரஸ்ட் பாத்திங், சின் ரின் யோகுன்னு அவங்க மொழியில் சொல்லக்கூடியது. நம்ம ஆமா. அதை வனக்குளியல்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஸோ இந்த சொல்லிட்டோம். வனக்குளியல்ல அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆ, மக்கள் உங்களுக்கு தெரியும், ஜப்பான் மக்கள் வந்து ரொம்ப கடினமாக உழைப்பு போடுறவங்க. கண்டிப்பா. இந்த ரெண்டு கிரோசிமா நாகசாமி அழிஞ்சப்புறம் நம்மள ம். நொந்து நூலாகி உட்கார்ந்து இருப்போம். ஆனால் அவங்க கண்டிப்பா, பாருங்க கண்டிப்பா. மீண்டு வந்தவங்க. ரொம்ப ஆமா. இன்னைக்கு ஜப்பானை பற்றி பேசும்போது வளர்ச்சி அடைந்த நாடுன்னு நம்ம பேசுகிறோமா இல்லையா? ஓ, கண்டிப்பா. ஜப்பான் மக்களுடைய பங்க்சுவாலிட்டி டைம், மற்றவங்களுடைய வாழ்வியல் முறைகளை நம்ம பாராட்டுறோமா இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ அவங்ககிட்ட உலகத்துக்கே இருந்து வந்து உலக மக்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறாங்கல்ல. இப்போ அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கிறது தப்பு இல்லையே? அப்போ அந்த கண்டிப்பா. ஆரோக்கிய ரகசியத்தில் ஆ, வனக்குழியில் அவங்க மூணாவது இடத்த வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நல்லா ஒர்க் பண்ணுறாங்க ஜி. ஒர்க் பண்ணிட்டு ஆஹ், ஒரு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை ஒரு ஃபாரஸ்ட்டில் போயிட்டு 2 டேஸ் வந்து அவங்க ரிலாக்ஸாக இருந்து அந்த ஃபாரஸ்டினுடைய அட்மாஸ்பியரில் இருக்கிறாங்க. இதில் இருக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஓகே. அட்மாஸ்பியர் இருந்து அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா, அதில் தான் அங்கே விஷயம் இருக்குது. மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஜப்பானில். ம். ஆமா. ரிசர்ச் பண்ணி அந்த மரத்திலிருந்து பைட்டோன் சைட்ஸ் அப்படின்ட்டு ஒரு கெமிக்கல்ஸ் வெளியே வருது. கெமிக்கல் காம்பவுண்ட். ஆமாங்க. காம்பவுண்ட் வருது. அது ஓகே. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அது நம்ம சுவாசிச்சா அந்த அரோமா அந்த நமக்குள்ள போன எசென்சியல் உடனே. அந்த எசென்சியல் ஆயில் மாதிரி. ஓகே. அந்த அரோமா அரோமா கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், அரோமா தெரப்பி வந்து இன்னைக்கு ஆரோக்கியத்தில் பெருசு. அந்த மாதிரி ஆ, மரத்துல இருந்து ஆ, வெளிவரக்கூடிய அந்த ஆயில், எசென்சியல் ஆயில், அதனுடைய இது என்ன அப்படின்னா, நம்ம நுகர்றோம் இல்லையா? ஆமா. நம்ம ம். உடம்புல இருக்கக்கூடிய நேச்சுரல் கில்லர் செல், ஆ, இம்யூனிட்டியோட முக்கியமான செல்லுங்க. ஆஹா. இப்போ இம்யூனிட்டியை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். ம். கேன்சர் வருவதற்கு அடிப்படை காரணம் நோய் சக்தி குறைபாடு தான். குறைபாடு தான். கேன்சர் மட்டும் இல்லை, டிகே சார், எல்லா உலகத்தில் எல்லா நோய்களும். நோய்களுக்கும் அதானே. நீங்களும் ஆமா. டாக்டர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா. ஆமா. அப்போ அந்த அடிப்படையில் என்கே செல் ஆக்டிவிட்டியை ம். மேம்படுத்துது, மன அழுத்தத்தை குறைக்குது, பிபியை ம். குறைக்குது. அங்கே போகும்போது இன்னும் சைக்காலஜிக்கலாக பல மாற்றங்கள் ஏற்படுறதுனால ம். முழுமையான ஆரோக்கியத்தை அடையக்கூடிய வாய்ப்பும், ஓகே. மைண்ட் ரீதியாக அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சரி. நல்லா கவனிங்க. உடல் ஆரோக்கியம் மகிழ்ச்சி. மட்டும் இல்லைங்க, ம். மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது. மைண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் ஆகும்போது தான் குறைக்கும். பிபி கம்மியாகுங்க. கண்டிப்பா, பிபி கண்டிப்பா. கம்மியாகுன்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும். ஓகே. கரெக்ட்டுங்களா? ம். அப்போ நான் அதை பத்தி நிறைய பேசியிருப்பேன். இந்த மைண்ட் ரிலாக்ஸிங்னுமே வந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். ம், அந்த மெடிடேஷன் நம்ம பண்ணும்போது பிரசன்ஸுக்கு கொண்டு வர்றோம். அப்ப என்ன ம், ஆகும்னா, யூ வில் பிரிங் யுவர் மைண்ட் இன் டு த காமர் ஸ்டேட். ம், அந்த காம் ஸ்டேட்டஸ்ல கொண்டு வரும்போது
யுவர் பொட்டன்ஷியல் வில் இம்ப்ரூவ். உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் நம்ம முதல்ல மைண்டை வந்து காம் படுத்தணும். அலைவாயும் மனசுல வந்து எந்த விஷயமும் நடக்காது. எதை நடக்காது. சொன்னாலும் விளங்காதும்பாங்க. நீங்க ம். அது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த ஆமாமா. பழமொழி? ஆமா. தொட்டா மட்டும் விளங்க மாட்டேன். ஆமா. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்க மனம் வந்து அலைவாஞ்சிட்டு இருக்கும். ம். பட் அலைவாயிர மனசை வந்து நம்ம ஒரு காம் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு நிலைப்படுத்தி அந்த பொறுமையான அந்த மனநிலை கொண்டு வர்றது அந்த மைண்ட்ஃபுல்னஸ். அப்ப அந்த மனநிலை வரும்போதே நீங்க எது செஞ்சாலும் அது நல்லா ஆமா. அப்படியே ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்களால நல்ல ஒரு பிசினஸ் பண்ண முடியும். இப்படி பல விஷயங்கள் நம்ம பேசிட்டே போலாம். சூப்பர், வெரி அதில் குட். நீங்கள் சொன்ன மாதிரி மன அமைதி அப்படிங்கும்போது ஹார்மோனை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஆமா. இப்போ கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும்போது ஸ்ட்ரெஸ் ம். வரும், அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அதுமே டோஸ் ஹார்மோன் சுரந்தா இந்த ஆ, டொபமைன், ஆக்சிடோசின், செரோட்டோனின் இதெல்லாம் சரி. பேசுகிறாங்க இல்லையா? என்டார்பின். ஆமா. என்டார்பின். இப்போ ம். இந்த ஹார்மோன் சுரக்க வைக்கணும் அப்படின்னா ம். நீங்கள் போய் கடையில் போயிட்டு 2 கிலோ அதை கொடு இதை கொடுன்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் இல்ல, பலகாரமாக அப்படி சாப்பிடவே கிடைச்சாதான் முடியாது. அப்படி கிடைச்சாதான் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா காசு கொடுத்து ஆமா. வாங்கிடுவாங்க. அது பண்ண முடியாது. அப்போ பண்ணணும்னா அந்த என்விரான்மெண்ட் வேணும். அந்த என்விரான்மெண்ட் தான் இந்த வனம், அந்த ஃபாரஸ்ட் பாத்திங். அதில் ஓகே. இன்னொரு விஷயம் இருக்குது சார். நீங்கள் பிறந்த வீட்டுக்கு அப்பா உங்கள் வீட்டில் உங்கள் மிஸ்ஸஸ் இருப்பாங்க இல்லையா? பிறந்த வீட்டுக்கு போன சந்தோஷமா இருக்கிறாங்களா? எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அவங்க. இல்லையா? நீங்கள் ஆமா. கொடுமைப்படுத்தலை. பட் அங்கே போனால் ஏன் சந்தோஷமா இருக்காங்க அதை பார்க்கணும் இல்லையா? அது ஆ, பிறந்து வளர்ந்த இடம், அவங்க ஆமா. கன்வீனியண்ட்டாக வளர்ந்த இடங்க. அந்த மாதிரி தான் ஃபாரஸ்ட்டில் உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் அங்கே இருந்து வந்தவங்க. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஃபாரஸ்ட் மேன். நீங்க ஒரு வெரி குட், நீங்க வெரி ஒரு குட். காட்டுவாசிங்க. காட்டுவாசி தான், அதுதான் காட்டுவாசி. உண்மை. ஆமா. காட்டுல இருந்து தான் நம்ம இங்க ஆ. வந்திருக்கோம். ஆமா. அப்ப அந்த இடத்துக்கு போறதுனால இவ்வளவு ம். பெனிஃபிட் இருக்கு இல்லையா? அருமை, இன்னைக்கு அருமை. மக்கள் வந்து வெற்றி அடையாம போறதுக்கு காரணம் உழைக்காம இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இல்லை, எல்லாமே இருக்கு. ஆனா எங்கேயோ ஒரு பக்கம் மக்கள் வந்து கிரெடிட் கார்டு இன்னைக்கு பாக்கெட்ல எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. இது இப்போ உங்க தாத்தா வச்சிருந்தாரா கிரெடிட் கார்டு? இல்ல. அவருக்கு கிரெடிட் கார்டு, அவருக்கு வேற கார்டு வேணா இருந்திருக்குமே ஆமா. தவிர. இப்போ இந்த கிரெடிட் கார்டு, லோனு, வீடு கட்டுறாங்க, வாழ்நாள் பூரா லோன் கட்டிட்டு இருக்காங்க. இப்படி எங்கேயோ ஒரு பக்கம் ம். வருமான குறைபாடுகள். ஆனால் உலகத்தில் abundance இருக்குன்றாங்க. பார்த்தீங்கன்னா 5% மக்கள் தான் உலகத்தினுடைய எல்லா பணத்தை வச்சிருக்கேன்றாங்க. இப்போ நீங்கள் ஆ, இதுக்கு அந்த 95% இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்த பார்க்கணும். அவனுடைய மனநிலை என்ன, நம்முடைய மனநிலை என்னன்னு பார்க்கணும். அப்போ அவங்க ஃபாரஸ்ட் பாத்திங்க வந்ததை எப்படி ஆனாங்கன்னு அப்படின்னு பார்க்கல. அவங்ககிட்ட அந்த மனநிலை இருந்தது ஆயிட்டாங்க. இப்போ நமக்கு இல்லைடா, இந்த மாதிரி சில விஷயங்கள் வர்றதின் மூலமாக அந்த மனநிலையை உருவாக்க முடியும். அது தவிர நீங்கள் ஃபாரஸ்ட் பார்த்தீங்க இன்னொரு விஷயம் வந்து பண்ணுறீங்க இல்லையா? அங்கே ம். எஜுகேட் பண்ணுறீங்க, வாழ்வியலை சொல்லிக் கொடுக்குறீங்க. கரெக்டா? சொல்லிக் கொடுக்கும். நிறைய என்னெல்லாம் சொல்லிக் விஷயங்கள் கொடுக்குறீங்க? நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் கண்டிப்பா. சார், அதே எனக்கு வந்து அந்த டான்ஸ் நம்ம ஆடினோம் வந்துறீங்களா எல்லாரும் சேர்ந்து. அந்த ஆமாம். வீடியோ ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. ஆ. Facebookல எல்லாம் போட்டு நிறைய பேர் பார்த்தாங்க. ம். அந்த வீடியோ வச்சிருக்கிறீங்களா? ஒரு வாட்டி போடுங்களே பார்க்கலாம் அந்த அது இப்போ வீடியோ. நான் இதில் லிங்கில் போட்டு அனுப்பிடுறேன். அது ஏன்னா அது பேரு வந்து 3 நிமிஷம் அருமையா தனியாக இருக்கு அந்த வீடியோ. ஓடக்கூடியது. அது இப்போ இந்த கூட நம்ம கண்டென்ட் அனுப்பும்போது அது கூட சில வீடியோக்களையும் அனுப்புகிறேன். இப்போ இந்த வகையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டான்ஸ் ஆடுறோம், பாட்டு பாட்டு பாடுறோம். பாடுறோம். இஎஃப்டி பிரெயின் ரீவைரிங். சார் ரைட். பிரெயின் ரீவைரிங் ஐயோ அற்புதமான ஒரு விஷயம். இப்போ நம்ம உண்மையா 6 மாசமாக பயிற்சியை கொடுத்து பல பேர் அதன் மாற்றத்தை ஏற்படுத்தினது. அவங்களுடைய பல பிரச்சனைகள் மைண்டை சரி பண்ணும்போது சரி பண்ண முடியுங்கிற அந்த கண்டிப்பா, ஸ்டடி எடுத்த கண்டிப்பா. அப்புறம் உண்மை, ஏன் உங்கள் உண்மை. வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு. மிகப்பெரிய இவ்வளவு மாற்றம் நடந்திருக்குதுல்ல. ரொம்ப கிளாரிட்டி வந்திருக்கு இல்லையா? இன்னைக்கு அப்போ வந்திருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது பல ம். கோணத்தில் வருமானத்தை ஏற்படுத்திக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. மனம்தான் ஒரு மனிதனுடைய மிக முக்கியமானது. அப்போ அந்த மனதை மேம்படுத்துகிற முறையை தான் இந்த வனக்குளியல். அப்போ மைண்டை கரெக்ட் பண்ணுறீங்க. இங்கே இன்னொரு விஷயத்தை கூட நம்ம பேசிக்கலாமா? ஆ, மணி சரி. மணின்னு சொல்கிறீங்க இல்லையா? மணி ஆமா. மணி. ஆமா. மணி. அந்த மணி, மணியில் மணி, மணி, பணம். மணி. அஜித் மணி குமார் மணி. ஒரு படத்துல ஆமாம். சொல்லுவாரு. அந்த பணம் அப்படிங்கிற இடத்துல மணியில் நீங்கள் ஸ்பெல் பண்ணி பார்த்தா ஆ, MONEY வருது இல்லையா? அந்த கண்டிப்பா. ஆமா. மொதல் எம் வந்து மைண்டு சார். நீங்கள் மைண்டை மைண்டு. கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்து இந்த ஓங்கிற சொல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்துவீங்க. அந்த ஓங்கிற ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்தி ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு நெட்ஒர்த்து கிரியேட் ஆகும். அந்த ம். நெட்ஒர்த்தெல்லாம் கிரியேட் பண்ணாதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எந்தூசியாசமே கிடைக்கும். அந்த எந்தூசியாசம் கிடைத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு யூத்ஃபுல்லாகவே இருப்பீங்க, எப்பயும் இளமையாக இருப்பீங்க. இவ்வளோ அருமை. விஷயம் இருக்குது சார். அப்போ ஆ, இந்த மைனே அப்படின்னு பேசுறது அப்படின்னா அந்த ஆ, பணத்தை சம்பாதிக்கணும்னா முதல் நீங்கள் வனக்குளியலுக்கு வரணும் சார். உங்கள் வணக்கம். மைண்டை கரெக்ட் பண்ணிக்கணும். ம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே சரியாக நடக்கும். கண்டி- வனக்குளியல் போயிட்டு வந்த அப்புறம் எத்தனை பேர் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, நமக்கு எத்தனை தொழில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ஓ, இல்லையா? சூப்பர். அருமையா, நிறைய அப் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கிறோம். பணம் சம்பாதிக்கிறோம். ஆமா. ஆனா அதனால மெயினா வந்து நம்ம பணத்தை பத்தி சொல்ல வேண்டியது இருக்குது மக்களுக்கு. ஆமா, நிச்சயமா. அப்ப இந்த வாய்ப்புகள் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது, நம்ம ம். சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது, மத்தவங்களுக்கும் நம்ம அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறோம். ம். ஒரு ஆனா இப்ப இதுல இன்னொரு விஷயம் பாருங்க. இந்த ஆஹ், வனக்குளியலுங்கிற விஷயத்தை நீங்க எப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மேஜிக் மார்னிங் மிராக்கிள்ல இப்போ டிசம்பர் 1ல இருந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா ஆமா. அவ பண்ணிட்டு இருக்கும்போது மக்களுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்றதுக்காக உங்க நாலேஜையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தீங்க. அப்போ பண்ணும் பொழுது ஒரு இடத்துல வனக்குளியலை பத்தி பார்த்து என்ன பண்ணீங்க? நிமிஷம். இது ஆ, என்ன ஏதுன்னு பார்த்த உடனே, ஓ இம்யூனிட்டி, இம்யூனிட்டிங்கிறது ரொம்ப தேவை தானே. அப்போ அதை கண்டிப்பா தொட்டு கண்டிப்பா. இந்த ப்ரோக்ராம் இப்போ 7 8 ப்ரோக்ராம் நடத்திட்டீங்க. ம். அப்போ 76 வயசு வந்தவங்க கூட அந்த ஆடுறது பாடுறது எல்லாம் பார்க்குறீங்க. 90 வயசு ஒரு பாட்டி 90 வயசு வந்தாங்க. அம்மா வந்திருக்கிறாங்க, வந்து ஆமா. கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டாங்க. அவங்க கூனா வந்தவங்க நேர் பண்ணி அனுப்பணும். அங்கே ஒரு தெரப்பியை கூட நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க. ஆமா. ஐயா அப்புறம் பஞ்ச சுத்தி அது இதெல்லாம் அங்கே ஒரு பக்கம் பண்ணுறீங்க. இப்போ முழுமையான ஆரோக்கியத்தின் அடிப்படையை நம்ம வனக்குழியில் கொடுத்தோம். அது ஒரு பக்கம் இருக்கு. அது ரொம்ப அப்படியே சிறப்பு. போயிட்டே இருக்கு. நடுவில் என்னாச்சு திடீர்னு நம்ம ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் பிரெயின் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது பிரெயின் ஆ, ரீவயர் பண்ணணும். போனோங்கிற ஒரு ப்ரேயர் பண்ணணும். இஎஃப்டின்னு சொல்லக்கூடிய அந்த டேப்பிங் பயிற்சி tapping. அது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. அதை பற்றியும் நம்ம அது பார்த்து பயங்கர மிராக்கலா வேலை செய்யும். இந்த EFT அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் விளக்கமாவே மக்களுக்கு சொல்லணும். அதாவது நம்ம எமோஷனல் ஃப்ரீடம், நம்ம உடம்புல நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த எமோஷனல்லாம் ஃப்ரீடம் பண்றோம். பண்ணிட்டு நம்ம அக்குபஞ்சர்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட புள்ளியில அந்த சிறப்பான புள்ளிகளை தேர்ந்தெடுத்து, இந்த புள்ளிகள் வந்து அதனுடைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அது அமேசிங் மிராக்கல்ஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு புள்ளிகளை தேர்ந்தெடுத்து நம்ம கரெக்டா எந்த ப்ராம்ப்டை நம்ம அந்த இடத்துல எந்த சொல்லணுமோ, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து முறைப்படி கரெக்டா சொல்லி இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம டேப்பிங் பண்றதுனால நம்மளால மிகப்பெரிய ரிசல்ட், நல்ல சிறப்பான அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மளால கண்டிப்பா கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட விஷயம் தான் இந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். நம்ம அதை சொல்லி கொடுக்குறோம் சார். அதை அதுக்கு வந்து மக்களுக்கு அதை நீங்கள் தொழிலாவே கூட பண்ணலாம். ஆஹ், ஒரு இன்கம் சோர்ஸ்க்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் கற்றுக்கிட்டா. பயன்படுத்திக்கலாம். அது ஆமாம். அது சொல்லி கொடுக்குறோம். அது இதே பேக்கேஜ்ல, இந்த வனக்குழியில இருக்கக்கூடிய பேக்கேஜ்ல அதுலயும் வந்து நம்ம இந்த EFT வந்து ஃப்ரீயா சொல்லி தர்றோம். இப்படி ஆமாம். எத்தனை விஷயங்கள் நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம்னா, நீங்க லைனா சொல்லிட்டே போனா அப்படியே ஒரு பட்டியலே போடலாம் என்னென்ன பண்றோம் அப்படின்ட்டு. அதை தவிர இன்னொன்றும் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ம். மக்களுக்கு வந்து பொருளாதாரம் வேணும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னோம் இல்லையா? மைண்டு ஆமா. ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வாய்ப்பு உலகத்தில் வாய்ப்பு. தலை சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பார்ட் டைமாக நீங்கள் ஒரு 1/4 மணி நேரத்தில் ஒரு கால் ம். மணி நேரத்தில் ஜூம்லேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருந்தபடி பண்ணலாங்கிற ஒரு அது ஒரு பக்கம் மக்களுக்காக நம்ம அந்த அது அஹ், அருமை, சூப்பர் சூப்பரான வாய்ப்பு ஒரு விஷயம். வெறும் அது ஒரு போயிட்டு 15 இருக்கு. நிமிஷம் வந்து மனிதன் ஒரு ஸ்பெண்ட் பண்றதுனால ஒரு 15 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஆன்லைன்ல, அது நீங்க எங்க இடத்துக்கும் வர வேண்டாம். வீட்டில் உட்கார்ந்தபடியே உங்களுடைய செல்போன்லயோ அல்லது உங்களுடைய லேப்டாப்லயே நீங்க அந்த டைமை கொடுக்கறதுனால உங்களால ஒரு பிசினஸ் மேனா மாற முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு சந்தோஷமான ஒரு அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் உன்னுடைய ஆஹ், ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிட்டு பல லட்சங்களும் புரியுது. வெளிநாட்டு பயணங்கள் இலவசமாக இத்தனை அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா இதையெல்லாம் மக்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு மாதம் ம். மாதம் இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதம் இந்த ப்ரோக்ராம் எப்போ இருக்கு அதை தெரியப்படுத்துங்க. நம்ம வெரி குட். ஸோ கடைசியில் நம்ம அந்த மேட்ருக்கு வர்றோம். இந்த இப்போ இவ்வளவு விஷயங்களை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வனக்குளியல் அப்படிங்கிறது அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இதுல நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம்ட்டு. இந்த மாசம் வரக்கூடிய 19ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை 6 மணி, அதாவது 4 மணிக்கு நம்ம அந்த வனக்குளியல் அப்படிங்கிற இடம், அந்த இடம் லொகேஷன் வந்து வென்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த வனம் அப்படிங்கிறதே வந்து ஒரு இயற்கை சார்ந்த இடமா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால ரொம்ப பெரிய காடுகளுக்கு போக முடியாது. ட்ரக் எல்லாம் வச்சுட்டு வயசானவங்க எல்லாம் வருவாங்க. இதெல்லாம் சாப்பாடுலாம் தூக்கிட்டு இந்த மிலிட்ரி மேன்லாம் நடக்கிறாங்க இல்லைங்களா? அந்த ம். மாதிரி நம்ம நடந்துட்டு 1 மாசம் 2 மாசம் நம்மளுக்கு இருக்கிற வாழ்வியல் முறைனால, ஏன்னா எல்லாருக்குமே வேலை வெட்டி இருக்குது, வந்து சாப்பாட்டுக்கு வந்து சம்பாதிக்க வேண்டியது இருக்குது. அதனால அப்படிலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால நம்ம ஆனக்கட்டியில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம், வடக்கோத்ராங்கிற ஒரு இடத்துல சத்தர்ஷனுங்கிற ஒரு ரிசோர்ட் சூப்பரா, அவருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும் அந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்றதுக்காக. அந்த இடத்துல வந்து நம்ம 19ஆம் தேதியில இருந்து ம். 19 ஈவினிங், 21ஆம் தேதி ஈவினிங் மட்டும் இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. அருமையான வெஜிடேரியன் ஃபுட்டு, தங்குறதுக்கு சின்ன சின்ன குடில்கள் மாதிரி இயற்கையோடு சேர்ந்து, அந்த குடில்கள் அந்த ஒரு சின்ன ரூம்ஸ் மாதிரி கொடுப்போம். தங்குதல்
பிளஸ் அங்க வந்து வெஜிடேரியன் சாப்பாடு, பக்கத்துல ஆறு ஓடுது அந்த இடத்துல. அதை தவிர அந்த ஆத்துல வந்து நம்ம குளிச்சுக்கலாம் தினம். அதே மாதிரி மண் குளியல், இந்த புத்து மண்ணை எடுத்து நம்ம குளியல் ஒண்ணு கொடுக்குறோம். ம். அதே போல உங்களுக்கு வந்து அங்க நைட்ல வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓ. அந்த மின்மினி பூச்சிகள். ஓ, சூப்பர். கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஆ. அதெல்லாம் நம்ம அந்த காலத்துல பார்த்திருக்கிறோம். சின்ன வயசுல ஞாபகம் இருக்குது உங்களுக்கு, தீப்பெட்டியில புடிச்சு விளையாடுவோம். ஆமா. அந்த பூச்சியை இந்த எடுத்து நம்ம ஸ்பார்க் வரும். ஆமா அந்த தீப்பெட்டியில வச்சுக்குவோம். அது பிடிக்கிறதுக்கே அது இப்பெல்லாம் கிடைக்கிறது இல்ல. நாங்க சின்ன வயசுல பண்ணது ஒரு ஞாபகம் வருது. அந்த தீப்பெட்டியில வச்சுக்கிட்டு திறந்து பார்த்தோம்னா இந்த லைட் மட்டும் மின்னிட்டு இருக்கும். இதையே வந்து ஒரு லட்சக்கணக்கான ஒரு பல லட்சமான ஒரு அந்த மின்மினி பூச்சிகள் நம்ம முன்னாடி இருக்கும்போது எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அந்த சின்ன சின்ன வெளிச்சத்தோட. அந்த இடத்துல உட்கார வச்சு, சார் இவன் மக்களுக்கு வந்து அந்த ஒரு தியானம், மின்மினி பூச்சிகளுடைய தியானம் அப்படின்ட்டு அதை பார்க்கிறது, அந்த ஸ்மெல்லு, அந்த இயற்கையோட அந்த ஸ்மெல்ல நீங்க சொன்னீங்களே, அந்த கெமிக்கல் காம்பவுண்ட், அந்த ம். காம்பவுண்ட் அந்த எசென்சியல் ஆயில வந்து அங்க உட்கார்ந்து அப்படி நுகர்றது, இதை கண்களால பார்க்கும்போது மனம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அற்புதமா இருக்கு. அந்த அருமை, அருமை. மனதை வந்து நம்ம அப்படியே ஆமா. கொண்டு வந்து, அதே மாதிரி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு உண்டான அந்த வேலைகளை நம்ம கொடுக்கும்போது, ஸோ இது எல்லாமே கொடுக்குறோம். அந்த மின்மினி பூச்சிகளோட தியானம், அப்புறம் இந்த அக்குபஞ்சர், பக்கத்துல சின்ன மலை, அந்த மலை. சின்ன மலை. ட்ரெக்கிங் அது வந்து பெரிய விஷயம் அது. ட்ரெக்கிங் வயசானவங்க எல்லாம் ஏறிட்டாங்க. ஒரு அம்மாலாம் வந்து பாவம், என்னால் நடக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருந்தவங்கலாம் வந்து அந்த ட்ரெக்கிங்ல ஏறுறாங்க. ஒரு சின்ன மலையில போய் அங்க வந்து மூச்சு பயிற்சியும் யோகாவும், அந்த சூரியனுடைய அப்படியே அந்த உதயத்தை பார்த்துட்டு, அந்த இயற்கை இலையில வந்து சூரியோதயத்தை பார்த்து சன்ரைஸை பார்த்துட்டே அந்த மூச்சு பயிற்சியும் அழகான சின்ன சின்ன எக்ஸசைஸும் யோகாக்களும் பண்ணும்போது எப்பேற்பட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். எப்பேற்பட்ட வந்து உங்களுக்கு அது சொல்லி வார்த்தைகளால சொல்ல முடியாது சார் அது. அப்புறம் அந்த மரத்தழுவல் இருக்கு பாருங்க, மரத்தை கட்டி பிடிச்சிட்டு கட்டி அந்த. பிடிக்கிறது, ஆ. இப்பேற்பட்ட பல விஷயங்கள் நம்ம உண்மையிலேயே கிரேட். நம்ம வந்து ஆக்சுவலா நீங்க அடிக்கடி நம்ம சொல்ற மாதிரிதான், நம்மளுக்கு அது ஒரு சுயநலம். இந்த வனக்குழியில் ஏன் போறோம்னா, நம்ம அங்க போய் 2 நாள் நம்ம தங்கிட்டு வர்றோங்கிற ஒரு சுயநலம் வந்து உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது. அங்க போயிட்டு வந்த பிறகு நம்மளால நம்மளுக்குள்ள ஒரு ஏற்பட்ட மாற்றத்தை நம்மளால உணர முடியுது இல்லைங்களா? கண்டிப்பா. சார் ஒன்றும் இல்லை. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வார்த்தையை சொல்லித்தாகணும். இந்த மரம் அறுக்கிற ஒரு தொழிலாளி ம். அதிகமான மரங்களை அறுக்கணும் அப்படின்னா, அந்த இது இருக்குல்ல அதை சார்பன் பண்ணணும். அப்போ அந்த சார். மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கீங்க சார். நீங்கள் வந்து கடினங்களையே சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. கூட 2 நாள் போயிட்டு வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் அந்த சென்னை சில்க்ஸ் ஓனரு, ஆமா அவர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவரை பார்க்க முடியுது. அங்கே சார், வந்து எத்தனை இது பேர் பண்ணுறாரு. பார்த்திருக்கிறோம் அங்க நம்ம விஐபி செலிபிரிட்டிஸ். அந்த சென்னை சில்க்ஸ் டைரக்டர் ஓனர், சொன்னீங்களே, ஒரு டைரக்டர், சினி டைரக்டர், டைரக்டர். ஆமா முருகன், ராஜு முருகன் சொல்லிட்டு ஆ, அவர் இந்த குயிலி படத்தை எடுத்தவர். அவர் ஆமா, அங்க வந்து தங்குறாரு. அப்புறமா அந்த 80-20 கார்த்திகேயன் போன தடவை மீட் பண்ணோம் ஆமா, நம்ம. மீட் பண்ணோம். ஆமா இப்படி 80-20 எல்லா செலிபிரிட்டிஸ் பூரா அங்க வர்றாங்க. இன்னும் சில அங்க இருக்கக்கூடிய ரூம்ஸை இது பண்ணல. இந்த ஜெயமோகன் சொல்லி எழுத்தாளர் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. பண்ணி ஏன் இந்த வச்சிருக்கோம். இடத்துக்கு அவங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்க விரும்புறாங்களோ, ம். ஜெயிச்சிட்டு இருக்காங்களோ, எல்லாருமே இன்னும் மேலும் மேலும் ஜெயிக்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரி விஷயத்தை பட்டை பயன்படுத்துறாங்க. தீட்டிக்குள்ள வந்து நீங்க சொன்னீங்கல்ல, அந்த வந்து பட்டை தீட்டிக்கணும். ஆமா. மைண்ட வந்து நம்ம பட்டை தீட்டி. ரைட்டு. இவ்வளோ விஷயத்தை கொடுக்கக்கூடியதுக்கு என்ன சார்ஜ் எவ்வளவு? 10,000 15,000? அந்த இடத்துல கொஞ்சம் நீங்க. சார், ம். 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் போட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் சூழ்நிலையில வந்து எல்லாரும் ஏதோ அவங்க தொழில், ஃபீஸ் கட்டுறது, ஸ்கூலு, இதெல்லாம் வந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ப மாட்டீங்க நீங்க இது ம். சொன்னீங்கன்னா. ஒரு ம். அம்மா வந்து என்கிட்ட சொல்லுச்சு, உங்களுக்கு எல்லாம் பொழைக்க தெரியல சார் அப்படின்ட்டு. ம். இந்த ஏன்? ஃபீஸை கேட்ட நீங்களே வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. என்ன ரொம்ப சார் அப்படி? ரொம்ப அதாவது 3 நாளைக்கு இங்க ம். தங்கி இத்தனை பயிற்சிகளும் கொடுத்து, இத்தனை வேலைகளும் செஞ்சு, இத்தனை எல்லாமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளுக்கு, நம்ம இந்த தங்குதலுக்கு, இந்த கேம்புக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற அமௌண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லட்டுங்களா? சொல்லுங்க ஜி, நம்புவீங்களா? கட்டாயமா. ஏன்னா இப்போ நீங்க இத்தனையும் மக்கள் சொன்னீங்க. நான் வரலான்ற எண்ணம் வந்திருந்தாலும் கூட, பணம்னு வரும்போது பேக் அடிப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. அதுதானே முக்கியம். அது சொல்லுங்க. இதனுடைய சார்ஜ் பாத்தீங்கன்னா இந்த 3 நாளுடைய பேக்கேஜ் வந்து வெறும் 2000 ருபீஸ். 2000 ரூபாயில வந்து நம்ம இத்தனை வேலைகளை வந்து இந்த ஒரு பேக்கேஜ்ல கொடுக்குறோம். இத்தனை வந்து உங்களுக்கு ட்ரைனிங்ஸ், மனதை அமைதிப்படுத்தி, சாப்பாடு, தங்குறது இடம் எல்லாமே சேர்த்து வெறும் 2000 ரூபாய் மட்டும்தான் இதுக்கு சார்ஜ் பண்றோம். ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த சார்ஜ் அது அது கேட்டோம்? கரெக்ட். இந்த போக்குவரத்து இதெல்லாம். போக்குவரத்து மட்டும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சார். அவங்களுடைய அது ஓன்னு. அது ரொம்ப சுலபமான விஷயம் தான். போக்குவரத்து வந்து பெரிய கஷ்டம் கிடையாது. நாங்க ம். லொகேஷன், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருவோம். நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் ஆனக்கட்டிக்கு இருக்குது.
ஆனைக்கட்டிக்கு அங்க வந்து இறங்கிட்டீங்கன்னா அங்கிருந்து வந்து வடக்கோத்தரான்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அங்கிருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பஸ்ஸை பிடிச்சீங்கன்னா அங்க ஒரு 15 ரூபா 20 ரூபா தான் சார்ஜ். அந்த இடத்துல இறங்கி நீங்க ஒரு ஆட்டோட்ல கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே அங்க தெரியும். சப்தர்ஷன் அப்படிங்கிற வந்து ஒரு ரிசார்ட் இருக்குது. அந்த ரிசார்ட் ஆட்டோல கேட்டீங்கன்னா ஒரு 100 ரூபா சார்ஜ். நீங்க 2 3 பேர் சேர்ந்து வரும்போது ஒரு 100 150 நீங்க ஷேர் பண்ணி கவனிக்கலாம். வரும்போது ரொம்ப ரொம்ப போக்குவரத்து வந்து உங்களுக்கு இங்கிருந்து ஆனைக்கட்டிக்கு ஒரு 25 ரூபாய்ங்களா, 25 ரூபாய், 20 அவ்வளோதான். 20 ருபீஸ் அவ்வளவுதான் வரும். அவ்வளோதான். ஒரு 25 ருபீஸ், அங்கிருந்து ஒரு 20 ருபீஸ், ஃபார்ட்டி 100 ரூபா ஃபைவ் ஆகும் சார். 100 ரூபா நூறு ஆகும். ரூபாய் ஒரு 2 3 பேர் சேர்ந்து வந்தீங்க. போக ஆமா, 100 ரூபா, வர 100, 200 ரூபா தான். அவ்வளோதான். 200 ரூபா உங்களுடைய டிரான்ஸ்போர்ட். நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த செலவும் இல்லை. வெறும் அந்த 2000 ருபீஸ் நீங்க பேமெண்ட் பண்றதுலயே உங்களுக்கு அத்தனை விதமான தங்குதல், சரி, ஸ்டே, இன்னொரு சாப்பாடு. கேள்வி. போன ம். தடவை ஒரு இந்த ப்ரோக்ராமில் ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. ஆமா ஆமா. அது அப்புறம் மக்கள் சில பேர் கேட்டாங்க. நீங்கள் நம்மளை திட்டினாங்க. என்னங்க 2 நாளில் முடிச்சிட்டீங்க. அதாவது 3 நாள் கணக்கு இல்லை, ரெண்டரை ஆமா. நாள் கணக்குன்னு வச்சுக்கலாமே. ரெண்டு நாள் 2 நைட் கணக்கு. ஸ்டே பண்ணுறோம். ம். இது அதிகமாக ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க. பட் அது ஆமா, ஒரு சாத்தியம் இல்லை. வாரம் தங்குற மாதிரி. அது ஆர்வத்தில் அதில் இன்ட்ல அந்த தன்மையெல்லாம் பார்த்து அந்த ஆர்வத்தில் அவங்க பேசிட்டாங்க. பட் இந்த 2 நாள் போதும். இந்த 2 நாள்லயே நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை 2 நாள் இங்கே வந்துட்டு போனாலே வாழ்க்கையில் பெரிய வெற்றியெல்லாம் அடையலாங்க. பெரிய சரியா? பெரிய வெற்றி சரி, அடைய இப்போ சரி. முடியும். இப்போ இதை நான் எப்படி புக் பண்ணுறது? சார் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் நம்பர், இந்த 2 நம்பர்ல நீங்க கூப்பிட்டு பேமெண்ட் அட்வான்ஸ் மட்டும் 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்துடுறேன் சார், கடைசி மினிட்ல வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. பட் எங்களுக்கு சில வேலைகள்லாம் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அந்த இடத்த புக் பண்ணியிருக்கோம். புக் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த சாப்பாட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க எல்லாமே வந்து நாங்கள் கணக்கு போட்டு இதுக்கு அந்த மண் வேற இவங்களுக்காக, மண், அந்த புத்து மண்ணு மண் இதெல்லாம் வாங்கணும். வாங்கணும், புத்து மண்ணெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுனால எங்களுக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து கன்ஃபார்மா தெரியும் போது தான் அதற்குண்டான ஏற்பாடுகளை வந்து நாங்க கரெக்டான முறையில வந்து செய்ய முடியும். அதுக்காக நீங்க இந்த கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் டோட்டல் ஃபீஸ். அதுல நீங்க 50% 1000 ரூபாய் முதல்ல வந்து நீங்க அட்வான்ஸ் பண்ணிடணும். இதை கன்ஃபார்ம் பண்ணி இந்த நம்பரை சொல்றேன் நான். 9003791509. 9003791509 என்னுடைய நம்பரு. சாரோட நம்பர் சொல்லுவாரு. என்னுடைய நம்பர் வந்து 9894712177. அதாவது 77 ஏன் அப்படின்னா ஹெவன் ஹெவன்ன்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு வர போறீங்க. சார், ஓகே. எனக்கே இப்போ ஆர்வமாக இருக்கு. 19ஆம் தேதி எப்போ சார் எப்ப ஈவினிங் வரும் வரும்? அப்டேட் ரொம்ப வருவேன். ஆர்வம். நாங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலா. ஆனால் இன்னொரு விஷயம் ஜி, லிமிட்டெட் சீட்டு தான். அங்கே வந்து 50 பேர் 60 பேர்லாம் கிடையாது. கண்டிப்பா. அது மேக்சிமம் அது முக்கியமான விஷயம் இருபத்தி நான் நாலு முதல்ல புக் 24. பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அங்களால எங்களுக்கு வந்து ஒரு 20ல இருந்து 25 மெம்பருக்கு தான் அக்கமடேட் பண்ண முடியும். அதற்குண்டான ரூம் வந்து அங்க அவ்வளவுதான் இருக்குது. ஸோ அதனால இந்த அளவுல தான் வந்து எங்களால மக்களை வந்து அங்க கூப்பிட்டு போய் இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். இந்த கேம்பை சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும். அதனால லிமிடெட் சீட்டு தான். ஆல்ரெடி எங்களுக்கு 50% சீட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதனால சீக்கிரம் மீதி இருக்கிற சீட்டை வந்து நீங்க இதை பார்க்குறவங்க கண்டிப்பா இந்த வனக்குழியலுடைய எல்லா டெஸ்டிமோனியலும் இந்த வீடியோ எல்லாமே இதுல வரும். நீங்க பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உடனடியா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய வருகையை வந்து உறுதி செய்து கொள்ளுங்கள். புக் ஸோ பண்ணிக்கங்க. அதனால் இந்த வனக்குளியல் வந்து வாழ வைக்கும் குளியல் அப்படிங்கிற அடிப்படையில் வா சூப்பர். ஜப்பான்காரனுடைய அந்த ரகசியத்தை நாமும் தமிழ்நாட்டில் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பண்ணிட்டு இருக்கோம். அது இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் உண்மை. சார். வேற எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே நம்ம பண்ணல. இந்த வனக்குழிங்கிற கான்செப்ட்ல யாரும் பண்ணல. அதுல இத்தனை விஷயங்களையும் நம்ம கொடுத்து இவங்களுக்கு ஏகப்பட்ட இதுல இன்னும் சில விஷயங்களும் நம்ம சொல்றதுக்கு மறந்துட்டோம். இப்ப இதுல அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு பல்ஸ் பார்த்து அதுக்கு உண்டான நீடிலிங் இருக்கும், மெடிடேஷன் இருக்கும், சக்கரா ஆக்டிவேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன யோகா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் வந்து நம்ம கொடுப்போம். இதுல சார், ஏகப்பட்ட. இந்த யோகா சென்டரில் அன்னைக்கு ம். நீடில் நீங்கள் போட்டு எல்லாத்தையும் படுக்க வச்சிட்டீங்க. ஆமா அப்போ சார். வந்து கீலிங் நம்ம இதில் சவுண்டு ஹீலிங் கொடுத்தோம். அந்த அருமை அருமை. அழகா அந்த சவுண்டு ஹீலிங் கொடுக்கும்போது இவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? எங்கே சார் பறக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஃபீல் அதான். பண்ணாத தெரியும். சில டெஸ்ட்மோனியலையும் கூட நான் லிங்க் பண்ணிடுறேன். லிங்க் பாருங்க. பண்ணிருக்கேன், ஸோ பார்த்துக்கிறேன். இந்த முறை தயவு செய்து நல்ல அருமையான கிளைமேட்டே இருக்குது, எல்லாமே இருக்குது, ம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அஹ், நம்ம வந்து உங்களை வனக்குழியில் சந்திப்போம். சந்திப்புக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். வாழுங்க. சந்திப்போம். நன்றி. அதாவது இது புத்துணர்வு முகாம் சார். சார், தமிழ்நாடு அரசில் இந்த ஓகே. யானைகளுக்கெல்லாம் புத்துணர்வு கொடுக்குறாங்க இல்லையா? யானை யானை ஆணையே யானைகளுக்கு அடக்கி ஆளக்கூடிய நமக்கு புத்துணர்வு வேணுமா வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும். அதனால அவ்வளோ அற்புதமான எல்லா திறமையில இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில அபண்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை
ஈஸியாக சுலபமாக அடைவதற்கு இந்த வனக்குளியல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது தவிர அங்கே கொடுக்கக்கூடிய பிரெயின் ரீவைரிங் கிளாஸ் ஆகட்டும், அந்த யோகா டான்ஸு, என்னங்க, டான்ஸ் வந்து டான்ஸு, டான்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா ஓகே. அங்கே வந்து பார்க்கட்டும். நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டாங்க ஜி, இன்னும் கொஞ்சம் சில விஷயத்துல மறைச்சு வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் அங்கே வந்து பார்த்துக்கிட்டோம். எல்லாருக்கும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க, இந்த வாழ்க்கை வாழுவதற்கு வனம் அப்படிங்கிறது நம்முடைய மனத்தை, நம்முடைய மைண்டை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு இடம். வாங்க, கண்டிப்பா சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா நன்றி, இருக்கலாம். வணக்கம். அதுக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து இதை பாக்குறவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இது 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி சுதந்திர தினம் வருது. ஆ, எல்லாம் லீவ்ல இருப்பீங்க. அதுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வந்து சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அது முடிச்ச கையோட அதையும் செலிப்ரேட் பண்ணிட்டு உங்களுடைய இந்த வனக்குளியல்ல வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்வை, ஆரோக்கிய சுதந்திரம், ஆரோக்கிய ஆரோக்கிய சுதந்திரத்தை சுதந்திரத்தை அடையலாம் அப்படிங்கிறது. அடையலாம் ஆ. அப்படிங்கிற ஒரு மெசேஜோட இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நிறைவு செய்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பின்னாடி டெஸ்ட் மோடியலும் வருது. இதோட இணைச்சு இருக்கு, கண்டிப்பா அதையும் பார்த்துக்கோங்க. அதையும் பார்த்துருக்கேன். அதையும் ஓகே. பார்த்துக்கோங்க. நன்றி, நன்றி. வாழ்க நன்றி. வளமுடன். நிறைவு.